வணக்கம். என் பேரு டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் ஐஜி நெஃப்ரோபதி பற்றி பேசப் போகிறோம். இந்த பெயர் பெரும்பாலும் நோயாளிகளுக்கு புரியவே இல்ல. அவர்களுக்கு என்ன நடக்கிறதே என்றதே தெரியாது. அதனால் இந்த வீடியோவில் ஐஜி நெஃப்ரோபதி உள்ள நோயாளிகள் இந்த வீடியோவை பார்த்து அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன். அப்படி என்றால் முதல்ல நாம் ஐஜி நெஃப்ரோபதியில் உள்ள ஐஜி பற்றி ஆரம்பிப்போம். இந்த ஐஜினா என்ன? நம்முடைய உடல்ல ஒரு பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. அது நம்ம எல்லா நோய்களிலிருந்தும் காப்பாற்றுகிறது. நம்மை சளி, இருமல், ஜலதோஷம் ஆகியவற்றிலிருந்தும் காப்பாற்றுகிறது. நம்மை கோவிட் மற்றும் பாக்டீரியா போன்றவற்றிலிருந்தும் பாதுகாக்கிறது. ஆனா, இந்த பாதுகாப்பு அமைப்பு எதிலோ உருவாக்கப்பட்டிருக்கும். அதுதான் இம்யூன் குளோபுலின். இந்த இம்யூன் குளோபுலின் எந்த ஒரு தொற்றும் வந்தால் அதை அழித்துவிடும். ஆனால் இதே ஐஜிஏ இம்யூன் குளோபுலின் இது நம்மை தொற்று, பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை ஆகியவற்றிலிருந்து காப்பாற்றுகிறது. ஆனால் இதே நம் உடலை எதிரியாக நினைத்து தாக்க ஆரம்பித்தால், நீங்கள் பயாலஜி வகுப்பில் படித்திருப்பீர்கள் எவ்வாறு நம் வெள்ளை இரத்த அணுக்கள் பாக்டீரியா மற்றும் பிற உயிரினங்களுடன் போராடுகின்றன என்று. ஆனால் இதே உங்கள் அமைப்பு எதிரியாக கிளர்ச்சி செய்தால் என்ன ஆகும்? அப்போ என்ன நடக்கும்னா அதுதான் ஐஜி. ஐஜி என்ன செய்கிறது என்றால், அது எதை அழிக்க வேண்டுமோ, உதாரணத்திற்கு பாக்டீரியாவை அழிக்க வேண்டும் என்றால் அதில் ஒட்டிக்கொண்டு அங்கே அழற்சி, இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தும். அதனால் பாக்டீரியா அழிகிறது. இதே ஐஜி, குறிப்பாக நெஃப்ரோபதிகா ஐஜி குளோபுலின் உங்கள் சிறுநீரகத்தில் சென்றுவிட்டால் அது உங்கள் சிறுநீரகத்தில் சென்று தேக்கமாகிவிடும். அங்கே அது தாக்க முயற்சிக்கும் போது என்ன நடக்கும் என்றால் அங்கே வீக்கம் வர ஆரம்பிக்கும். இப்போது எவ்வளவு அதிகமாக தேக்கங்கள் ஏற்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அங்கே அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். மேலும் அலர்ச்சி அதிகமாக இருந்தா அவ்வளவு அதிகமாக புரதம் உங்கள் சிறுநீர்ல வெளியேறும். இப்போது இந்த வீக்கம் 24 நாட்கள் இருந்தா பிரச்சனை இல்ல, 24 மாதங்கள் இருந்தா பிரச்சனை இல்ல, 24 ஆண்டுகள் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்போது பிரச்சனை ஆரம்பமாகும். சிறுநீரகத்தின் வேலை செய்யும் திறன் இந்த வீக்கத்தால் குறைய ஆரம்பிக்கும். முன்பு முழுமையாக வெளியேறியவை இப்போது வெளியேறாது. அது ரத்தத்தில் சேர ஆரம்பிக்கும். மேலும் சிறுநீரகம் மெதுவாக மெதுவாக முழுமையாக சேதமடைய ஆரம்பிக்கும். இப்போது இந்த ஐஜி நெஃப்ரோபதி உங்கள் உடல்ல வந்துவிட்டது என்றால் இது இன்னொரு பெரிய நோயை உருவாக்கும். அதுதான் இரத்த அழுத்தம். ஏனெனில் சிறுநீரகம் நம் பிபியை கட்டுப்படுத்தும் பணியையும் செய்கிறது. இப்போது சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்பட ஆரம்பிச்சதும் சிறுநீரகம் என்ன செய்யும்னா பிபியை அதிகரிக்க செய்யும். இப்போது முதல்ல ஒரு நோயால் சேதம் ஏற்பட்டது. இப்போது ஜிசிஐஜிக்கு கூட ஒரு புதிய நோய், அதாவது உயர் இரத்த அழுத்தம் சேர்ந்து விட்டது. இப்போ இரண்டும் சேர்ந்து சிறுநீரகத்தை மேலும் பாதிப்பதற்காக வேலை செய்யும். அப்படி என்றால் இங்கே நமக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால், இந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்பதை அடையாளம் காண வேண்டும். பெரும்பாலான நோயாளிகள் இந்த வீடியோவை பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஐஜி பற்றி தெரிந்திருக்கும். இந்த நோய் என்பது நம் பயாப்சி சோதனையால் தான் கண்டறிய முடியும். பயாப்சி சோதனை தவிர இந்த நோயை அடையாளம் காண வேறு எந்த வழியும் இல்ல. அப்பொழுது சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது, புரதம் வெளியேறுகிறது. மருத்துவருக்கும் ஏன் இது நடக்கிறது என்று புரியவில்லை, நோயாளிக்கும் ஏன் நடக்கிறது என்று புரியவில்லை. மருந்து எடுத்துக்கொண்டாலும் அது வேலை செய்யவில்லை. அப்போது மருத்துவர் சொல்வார், போமே. பயாப்சி மாதிரியே பார்க்கப்படுகின்றது. எப்படி சேதம் ஏற்பட்டுள்ளது என்று பார்த்தால்தான் புரியும். இது ஐஜி நெஃப்ரோபதி தான். இது தனியா பிரகாசிக்கிறது. அப்போது அறிக்கையில குறிப்பிடப்படுவது நோயாளி ஐஜி நெஃப்ரோபதி நோயாளி என்று. இப்போ இந்த பிரச்சனை உண்டாகி இருப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு அமைப்பு மிக அதிகமா செயல்படுவதால் தான். சாதாரணமா இது நடக்காது. ஆனா அது மிக அதிகமா செயல்பட்டு தவறான முறையில நடந்து கொள்கிறது என்பதால தான் உங்களுக்கு ஐஜி நெஃப்ரோபதி ஏற்படுகிறது. மேலும் இது இடியோபாத்திக்னு அழைக்கப்படுகிறது. அதாவது இதற்கு பின்னால் என்ன காரணம், உங்கள் உடல் ஏன் தானாகவே உங்களுக்கு சேதம் செய்ய முயற்சிக்கிறது என்பது தெரியவில்லை. யாருக்கும் தெரியாது. நானே சொல்கிறேன், யாருக்கும் தெரியாது. நீங்கள் எவ்வளவு தேடியாலும், டாக்டரிடம் நேரில் சென்று கேட்டாலும் ஐஜி நெஃப்ரோபதி ஏன் வருகிறது, எந்த காரணத்தால் வருகிறது என்று யாருக்கும் தெரியாது. நான் சொல்லுவது இது ஒரு பேட் லக் நோய். அதாவது உங்கள் அதிர்ஷ்டம் கெட்டிருந்தா இந்த நோய் வரும், இல்லையெனில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போது உங்கள் சிறுநீரகத்தில் ஏற்படும் இந்த சேதம் பற்றி ஐஜி நெஃப்ரோபதி என்பது நமக்கு பயாப்சி மூலம் தெரிந்தது. ஏனெனில் நாங்கள் பயாப்சி செய்து பார்த்தோம். இப்போது பிரச்சனை என்னவென்றால், இங்கே நாம் என்ன சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது. ஐஜி என்ற பொருளை உடலில் இருந்து நீக்க முடியாது. ஏனெனில் அது உடலின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதை பிரித்தெடுத்து விட்டால் நம் உடல் ஒரு வாரமும் இயங்காது. இப்போது நாம் இதோட வாழ வேண்டியதான். இப்போது இந்த நோய் பெரிய அளவில் சிறுநீரகத்துக்கு சேதம் விளைவிக்கிறது என்பதால் இதை நாம் மிகவும் வேறுபட்ட முறையில் மேலாண்மை செய்ய வேண்டும். எல்லோரும் பேசும் அலோபதி மருந்துகள் பற்றி சொன்னா அதில் என்ன மருந்துகள் இருக்கின்றன என்றால் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் ஸ்டீராய்டுகள் உள்ளன. இப்போது நாம் அந்த ஸ்டீராய்டுகளை வாழ்நாள் முழுவதும் சாப்பிட முடியாது. அந்த ஸ்டீராய்டுகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் வரை கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். ஆனா ஸ்டீராய்டுகளை நிறுத்தினா நோய் மீண்டும் அதிகமாகி வரும். இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், ஸ்டீராய்டுகளை எடுத்தால் அதனால் வேறு நோய்களும் உருவாகும்.
அதனால் நீங்கள் ஐஜிஎஃப் நோயாளியா இருந்தா மருத்துவரும் உங்களுக்கு ஸ்டீராய்டுகள் கொடுக்க தவிர்க்க முயற்சிப்பார்கள். ஏனெனில் ஸ்டீராய்டுகள் கொடுத்தால் நோய் முழுமையா குணமாகாதுன்னு அவர்களுக்கு தெரியும். ஸ்டீராய்டுகளை எடுத்துக்கொண்டிருக்கும் வரை தான் வேலை நடக்கும். இப்போது 24 மாதங்கள் எடுத்துக்கொண்டாலும் உங்கள் முழு வாழ்க்கை முழுவதும் இது வேலை செய்யாதல்லவா? அதனால ஆரம்பத்திலேயே இந்த நோயாளிகளுக்கு ஸ்டீராய்டுகள் கொடுக்க விரும்புவதில்லை. இப்போது இங்கே நமக்கு தேவைப்படுவது இம்யூன் மாடுலேட்டர்கள். இம்யூன் மாடுலேட்டர் என்றால் என்ன? இம்யூன் மாடுலேட்டரின் வேலை என்ன? ஒரு உயர் செயல்பாட்டுள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை சாதாரண நிலைக்கு கொண்டு வருவது, ஒரு குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மீண்டும் சாதாரண நிலைக்கு கொண்டு வருவது. இங்கே இயற்கை தான் வேலை செய்கிறது. கீழிருந்து பெரிய ஹீலர் வேறு யாரும் இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதனால் இங்கே நாம் பயன்படுத்த வேண்டியது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்குபடுத்தும் மருந்துகளை தான். இதில் கிலோய் மிகவும் சிறப்பாக வேலை செய்கிறது. ஏனெனில் அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி ஒழுங்குபடுத்தி. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. ஆனால் ஒழுங்குபடுத்தும் போது அதை மிக அதிகமாகவும் மாற்றாது. அதே நேரத்தில் அதை முற்றிலும் அடக்கவும் செய்யாது. ஸ்டீராய்டு மாதிரி அல்ல. அதில் எதிர்ப்பு அழற்சி, ஆன்டி இன்ஃப்ளமேஷன் பண்பும் உள்ளது. அப்படி என்றால் நாம் இப்படிப்பட்ட எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தினால் எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் கிலோய் பயன்படுத்துகிறோம் அல்லது மஞ்சளின் ஒரு நல்ல கலவையை பயன்படுத்துகிறோம். அந்த மருந்துகள் எதிர்ப்பு செயல்பாடுகள் கொண்டிருப்பதா ஐஜி நோயாளிகளில் நமக்கு நிவாரணம் காணப்பட ஆரம்பிக்கிறது. அவர்களின் சிறுநீரில் புரத இழப்பு நிற்கிறது. கிட்டன் உருவாகும் செயலும் நிற்கிறது. ஆனால் இதில் ஒரு சிறிய சிக்கல் என்னவென்றால், நோயாளிக்கு அந்த மருந்து பொருந்தி நிவாரணம் கிடைக்க ஆரம்பித்து விட்டால் அந்த மருந்தை நிறுத்துவது அவ்வளவு எளிதல்ல. ஏனெனில் பெரும்பாலும் நாம் பார்க்கிறோம், மருந்தை நிறுத்தும் போது நோயாளியின் நோய் மீண்டும் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதை நிலைநிறுத்தவும் கட்டுப்படுத்தவும் ஒரு சிறிய நிலையான அளவு மருந்தை ஒவ்வொரு நாளும் நோயாளியின் உடல்ல செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டும். அந்த மருந்து நன்றாக வேலை செய்யும் வரை இப்படியே தொடர வேண்டும். ஐசிகள் நோயாளிகளில் சிலர் இந்த நோயுடன் போராட வேண்டியதில்லை, அதை தூங்க வைக்க வேண்டும். இது தூங்கிவிட்டால் உங்கள் பாட்டி மற்றும் யூரினில் அது முடங்கிவிடும். நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இந்த வீடியோ மூலம் ஐஜி பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு கொண்டிருப்பீர்கள், புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஏதேனும் கேட்க விரும்பினால் மிகவும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் சியாவுக்கு வந்து உங்களை பரிசோதிக்கலாம். இதனுடன் நாம் அடுத்ததாக செல்லலாம். சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.